صلى الله عليه وسلم يقول في ركوعه وسجوده سبحان اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي سبحان الله وبحمده سبحان الله العظيم اللهم صل وسلم وبارك عليه اللهم صل وسلم وبارك عليه. باب ما يقول الإمام ومن خلفه إذا رفع رأسه من الركوع. حدثنا آدم قال حدثنا ابن أبي ذئب عن سعيد المقبري عن أبي هريرة قال كان النبي صلى الله عليه وسلم إذا قال سمع الله لمن حمده قال اللهم ربنا ولك الحمد. وكان النبي صلى الله عليه وسلم إذا ركع وإذا رفع رأسه يكبر وإذا قام من السجدتين قال الله أكبر. سبحان الله وتسليم. اللهم صل وسلم وبارك عليه. أدر اللهم قبره الكريم بعرف شديد من صلاة وتسليم. اللهم صل وسلم وبارك عليه. كالتي نفوسها أنزانا كالتي بلاغت النبي كالتي السلام عليكم ورحمة الله وبركاته. كيف ترقى رقيك الأنبياء يا سماء ما قبلتها سماء إنما مثل صفاتك للناس كما مثل النجم الماء صلوات الكريم شهرا وحولا ألف على الرسول أنت مصباح كل فضل فما تهدر إلا عن ضوئك الأضواء لم تزل في ضمائر الكون تختار لك الأمهات والآباء صلوات الكريم شهرا وحولا ألف على الرسول المعلم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي والله خير حافظا وهو أرحم الراحمين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم.
الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அன்பு தோழர்கள் மீதும் கிளையார்கள் மீதும் அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறைகளை பின்பற்றி வருகின்ற உம்மத்துக்களாகிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையின் 99ஆம் ஆண்டின் 3வது நாளாகிய இன்று இன்றைய பாடத்தில் நமது இமாம் முஹம்மது இஸ்மாயில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொழுகை சம்பந்தப்பட்ட பாடங்களையும் அந்த தொழுகைகளை நாம் எந்த நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்பதை பற்றியும் அந்த தொழுகைகளினுடைய பயன்கள் சிறப்புகள் என்ன என்பதை பற்றியும் அதே நேரத்தில் அந்த தொழுகையை நாம் விட்டுவிட்டால் அல்லது அந்த தொழுகையை கதாவாக்கிவிட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன என்பதையும் சுமார் 250 ஹதீதுகளில் இன்று பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று பாங்கு எவ்வாறு சொல்ல வேண்டும், பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் நாம் எவ்வாறு பதில் சொல்ல வேண்டும், அந்த பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் நாம் அந்த பாங்குக்கு எவ்வாறு கண்ணியம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இன்றைய பாடத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆரம்பமாக இன்றைய பாடத்தை அவர்கள் ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு கிதாபுகளையும் ஒவ்வொரு பாடங்களையும் அவர்கள் ஆரம்பிக்கும் போது அல்லாஹுடைய திருவசனமாகிய குர்ஆனுடைய ஆயத்தை ஆரம்பமாக பதிவு செய்து மற்ற ஹதீதுகளை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய பாடத்தில் தொழுகை சம்பந்தப்பட்ட அதனுடைய நேரங்கள் சம்பந்தப்பட்ட பாடங்களை அவர்கள் ஆரம்பிக்கும் போது இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, ஒவ்வொரு வக்து தொழுகையையும் அதன் நேரமும் குறிப்பிட்ட காலத்தில் முஃமின்கள் மீது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒவ்வொரு தொழுகையையும் முஃமின்கள் மீது குறிப்பிட்ட காலத்தில் கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்ற ஆயத்தை ஓதிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதுகளை பல ஹதீதுகளை இன்று பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படியானால் தொழுகை என்பது நம் மீது கட்டாய கடமையாக ஃபர்லாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. நாம் எல்லோரும் தெரிந்த விஷயம்தான். எல்லா அமல்களும் ஜகாத்து, ஹஜ்ஜு, நோன்பு போன்ற எல்லா அமல்களும் இந்த உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் இருக்கும்போது கடமையாக ஆக்கப்பட்டது. ஆனால் தொழுகை என்று சொல்லக்கூடிய அந்த வணக்கம் மாத்திரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்ப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வை தங்களுடைய 2 புறக்கண்களால் பார்ப்பதற்காக வேண்டி மிஅராஜுக்கு சென்ற நேரத்தில் அந்த தொழுகையை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடமையாக்கினான். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எல்லா அமல்களையும் விட தொழுகை மிக மிக சிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதற்கு ஆதாரமாக நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் அல்லாஹு தஆலா
தன்னுடைய கிருபையை கொண்டு தன்னுடைய பகுதியை கொண்டு நமக்கு சொர்க்கத்தை தருகிறான். நாம் செய்யக்கூடிய அமல்கள் எந்த அமல்களாக இருந்தாலும் அந்த அமல்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை நமக்கு தருகிறான் என்று சொன்னால் நாம் செய்த அமல்களின் காரணமாக அல்ல, மாறாக அல்லாஹு தஆலா அவனுடைய கிருபையை கொண்டு அவனுடைய பகுதியை கொண்டு சொர்க்கத்தை நமக்கு தருகிறான். அந்த சொர்க்கத்தினுடைய சாவி, அந்த சொர்க்கத்தை திறக்கக்கூடிய திறவுகோலாக தொழுகை இருக்கிறது. அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா என்ற ஹதீஸின் அடிப்படையில் தொழுகை என்பது சொர்க்கத்தினுடைய திறவுகோலாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் எவ்வளவுதான் அமல் செய்தாலும் என்னென்ன அமல்கள் செய்தாலும் தொழுகையை சரிவர தொழவில்லையானால் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு எவ்வாறு கட்டளையிட்டிருந்தார்களோ அந்த அடிப்படையில் நாம் தொழுகையை சரியான முறையில் தொழவில்லையானால் நிச்சயமாக நாம் சொர்க்கத்திற்கு செல்லவே முடியாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹு தஆலா அவனுடைய கிருபையை கொண்டு அவனுடைய பவரை கொண்டு ஏற்றுக்கொண்டு நம்ம அனைவர்களையும் சொர்க்கவாதிகளாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆமீன். இன்றைய பாடத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆரம்பமாக ஒரு ஹதீஸை கொண்டு வருகின்றார்கள். ஆமுருக்கும் பி அர்பஇன் வ அன்ஹாக்கும் அன் அர்பஇன் அல் ஈமானு பில்லாஹ் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ் வ இகாமுஸ் ஸலாஹ் வ ஈதாஉஸ் ஸகாத் வ அன் தஅத்து இலைய ஹம்ஸன் மா கனிம்தும் வ அன்ஹா அனித் தய்யா வல் ஹன்தம் வல் முகையிர் வன் நகீர் என்ற ஒரு ஹதீஸை இன்றைய பாடத்தில் ஆரம்பிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நான் 4 விஷயங்களை உங்களுக்கு ஏவுகிறேன், 4 விஷயங்களை உங்களுக்கு தடுக்கின்றேன். நான் ஏவக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால் அல் ஈமானு பில்லாஹ், அல்லாஹுவை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அதனுடைய விளக்கங்கள் மிக அதிகமாக இருக்கின்றது. நேரத்தை கருதி சுருக்கமாக சொல்ல வேண்டிய விஷயங்களை மாத்திரம் இந்த மஜ்லிஸில் நான் பதிவு செய்கிறேன். ஈமானு பில்லாஹ், அல்லாஹுவை கொண்டு நாம் ஈமான் கொள்ள வேண்டும். ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. இன்னும் ஒரு கருத்து, தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. வான்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறேன். வயகாமுஸ் ஸலாஹ், தொழுகையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். வஈதாஉஸ் ஸகாத், ஜகாத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். இந்த 4 விஷயங்களையும் அல்லாஹு தஆலா நமக்கு ஏவுகிறான். தடுக்கப்பட்ட 4 விஷயங்கள் என்று சொன்னால், இந்த ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் எல்லாரும் அதிகமாக மதுபானத்தை குடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த காலகட்டம், அதாவது மதுபானம் தடை செய்யப்படாத காலத்தில் அந்த மதுபானத்தை பற்றி 4 விஷயங்களை அவர்கள் தடுக்கின்றார்கள். மதுபானம் வைத்திருக்கக்கூடிய ஒரு குடுக்கை என்று சொன்னால் நம்மூரில் நாம் சொல்கின்றோம் ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்தில் அவர்கள் மதுவை குடிப்பார்கள். வாய் குறுகலான சுட்ட மண் குடுவை, அதாவது ஒரு அந்த பாத்திரம் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு படிக்கனை போல் இருக்கும், கீழே விரிஞ்சு இருக்கும், மேலே வாய் சுருக்கமாக இருக்கும். அல்லது அதற்கு நாம் சொல்லக்கூடிய வார்த்தை ஜொக்கு என்று சொல்லலாம். தார் பூசப்பட்ட பாத்திரம், ஒரு பாத்திரம் இருக்குது, அது முழுவதும் தாரால் பூசப்பட்டு இருக்கும். இப்படிப்பட்ட பாத்திரம். பேரீச்ச மரத்தின் அடிப்பகுதியை குடைந்து செய்யப்பட்ட ஒரு பாத்திரம். பேரீச்ச மரத்தினுடைய அடிப்பகுதியை எடுத்து அதை ஒரு பாத்திரமாக செய்து அந்த பாத்திரத்தில் மதுவை ஊற்றி குடிப்பார்கள். இந்த 4 விஷயங்களையும்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். இந்த 4 விஷயங்களையும் தொழுகை சம்பந்தப்பட்ட பாடத்தில் கொண்டு வந்து 4 விஷயங்களை உங்களுக்கு நான் ஏவுகிறேன், 4 விஷயங்களை உங்களுக்கு நான் தடுக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு, இந்த தடுக்கப்பட்ட 4 விஷயங்களும் மது சம்பந்தப்பட்ட, மது ஹராமாக்கப்பட்ட விஷயங்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்து தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அந்த காலத்தில் மது என்பது, அதை குடிப்பது என்பது மிக சர்வசாதாரணமாக நடைபெற்ற ஒரு பானம், மிக சர்வசாதாரணமாக செய்யப்பட்ட ஒரு செயல். இன்னமல் ஹம்ரு வல் மைசூர் வல் அன்சாப் அப்படின்னு வரக்கூடிய அந்த ஆயத், உங்களுக்கு மதுவை நாம் ஹராமாக்கி விட்டோம் என்று அல்லாஹு தஆலா என்றைக்கு அந்த ஆயத்தை இறக்கினானோ அந்த நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாரும் தங்களுடைய வீடுகளில் இருந்த மது பாத்திரங்களை கொண்டு வந்து தெருவில் கொட்டினார்கள். அதனால் மதீனா வீதியில் மது ஆறுகள் ஓடியது என்பதை இன்னொரு ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். அப்போ அந்த அளவுக்கு மதுவை குடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த ஆயத்து வந்ததற்கு பின்னால், ஹராமாக்கப்பட்டதற்கு பின்னால், மதுவை மட்டுமல்ல, மதுவை குடிக்கக்கூடிய எந்த பாத்திரமாக இருந்தாலும் அந்த பாத்திரத்தையும் அவர்கள் தூக்கி வீசினார்கள், அந்த பாத்திரத்தையும் அவர்கள் உடைத்து விட்டார்கள் என்ற ஹதீஸை இன்னொரு பகுதியில் நாம் பார்க்கின்றோம். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லும்போது, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் அல்லதி தஃபூத்துஹு ஸலாத்துல் அஸ்ரி கஅன்னமா உத்திர அஹ்லுஹு வ மாலுஹு. இந்த தொழுகையினுடைய விஷயத்தில் ஒவ்வொரு தொழுகைக்கும் என்ன நன்மை இருக்கிறது, ஒவ்வொரு தொழுகையும் எந்த நேரத்தில் நாம் தொழ வேண்டும், அந்த தொழுகையை விட்டால் நமக்கு என்ன தண்டனை, அல்லது அந்த தொழுகையை விட்டால் நமக்கு என்ன கஷ்டங்கள் ஏற்படும் என்பதையெல்லாம் விளக்கமாக சொல்கின்றார்கள். அதில் குறிப்பாக அசர் தொழுகை, எவன் ஒருவனுக்கு அசர் தொழுகை கதாவாகிவிட்டதோ அல்லது அசர் தொழுகை தப்பிவிட்டதோ அவனுடைய சொந்தங்கள், அவனுடைய பொருள்கள் எல்லாம் பாழாகிவிடும். அதாவது நாம் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறோம், நம்முடைய குடும்பத்தார்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் எல்லாம் திடீரென்று நம்மை விட்டு பிரிந்து விட்டால், அல்லது நம்முடைய சொத்து நம்முடைய கையை விட்டு வெளியே சென்று விட்டால், நம்முடைய குடும்பத்தார்கள் நம்மை விட்டும் அவர்கள் சென்று விட்டால், நாம் எவ்வளவு கை செய்தப்படுவோமோ அதே போன்று அந்த அசர் தொழுகையை விட்டவன் கை செய்தப்பட வேண்டும். அப்போ அசர் தொழுகை என்பது ஒரு முக்கியமான நேரத்தில், குறிப்பிட்ட நேரத்தில் தொழ வேண்டிய ஒரு தொழுகை. அந்த தொழுகையை யார் விட்டானோ அவன் தன்னுடைய சொந்த பந்தங்களை இழந்து விட்டான், தான் கஷ்டப்பட்டு சேகரித்த சொத்துக்களை அவன் இழந்து விட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னொரு ஹதீஸில் யார் அசர் தொழுகையை விட்டுவிட்டானோ அவனுடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும். அதாவது அவன் ஏற்கனவே என்னென்ன அமல்கள்லாம் செய்திருக்கிறானோ அந்த அமல்கள் எல்லாம் பக்கத்து ஹதித்த அமலுஹு, அந்த அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹர் தொழுகையை தொழுதுவிட்டு ஒரு மிம்பர் படியில் ஏறி அவர்கள் ஒரு பயான் பண்ணுகின்றார்கள். அதற்கு முன்னால் இன்னொரு ஹதீஸு, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி கேட்குறாங்க, யார சொல்லலாம், அல்லாஹ் இடத்துல மிக மிக பிரியமான என்ன அமல், அதாவது நாம் செய்யக்கூடிய அமல்களில் நமக்கு பிரியமானது என்பதை விட அல்லாஹுக்கு பிரியமான அமல் எது என்று கேட்டார்கள். கால அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அந்தந்த நேரங்களில் சரியாக தொழ வேண்டும், இந்த அமல் அல்லாஹுக்கு மிகவும் பிரியமானது. கால சும்ம ஐயு, அந்த சஹாபி விட இல்லை, திருப்பியும் கேட்குறாங்க,
அதற்கு பின்னால் எந்த அமல் அல்லாஹுக்கு மிக பிரியமான என்ன அமல் என்று கேட்கும்போது பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும், பெற்றோர்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், பெற்றோர்களுடைய சொற்களுக்கு அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் அடிபணிந்து நடக்க வேண்டும் என்ற ஒரு ஹதீஸை சொல்கின்றார்கள். இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர்களுடைய சொல்லை விட்டு நின்று விட்டார்கள். பெற்றோர்கள் என்ன சொன்னாலும் சரி அதை கேட்குறதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ அதுக்கு நேர் மாற்றமாக பிள்ளைகள் என்ன சொல்கின்றார்களோ அதே பெற்றோர்கள் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறிவிட்டது. அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரிதான், ஓதக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது படிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த அமல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் சொல்வதை கேட்கக்கூடிய மாணவர்கள், குழந்தைகள், பிள்ளைகள் மிக சொற்பமானவர்கள். அதற்கு நேர் மாற்றமாக குழந்தைகள், பிள்ளைகள் சொல்லக்கூடிய செய்திகளை கேட்கக்கூடிய பெற்றோர்களாக நாம் மாறிவிட்டோம். ஆனால் ஹதீஸ் என்பது பெற்றோர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்கின்றார்கள். பின்பு என்ன அமல் என்று கேட்கும்போது அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ்விடத்தில் மிக மிக விருப்பமான ஒரு அமல் இருக்கிறது என்று சொன்னால் தொழுகையை அந்த நேரத்தில், குறிப்பிட்ட நேரத்தில் தொழ வேண்டும், பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுடைய சொற்களுக்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும், மார்க்க யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டும். இந்த 3 விஷயங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அல்லாஹுக்கு மிக மிக பிரியமானது. அடுத்தது, ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புஹர் தொழுகையை தொழுதுவிட்டு, அதாவது சூரியன் சாஞ்சதுக்கு பின்னாடி புஹர் தொழுகை எப்போது தொழுதுன்னு சொன்னால், நடுவானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நேருக்கு பக்கமாக கொஞ்சம் சாய்ந்ததற்கு பின்னால் புஹருடைய வக்து வருகின்றது. நடுவானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கொஞ்சம் சாய்ந்து விட்டால் புஹருடைய வக்து ஆரம்பமாகின்றது. அந்த சூரியன் சாய்ந்ததற்கு பின்னால், சற்று நிறைய இல்லை, கொஞ்சம் சாய்ந்ததற்கு பின்னாடி புஹர் தொழுகை அவர்கள் தொழுதார்கள். பொதுவாக தொழுது முடிச்சுட்டுன்னு சொன்னால் துவா ஓதுவாங்க, ஸலவாத் ஓதுவாங்க. சில குறிப்பிட்ட நேரங்களில் சஹாபாக்களுக்கு அவர்கள் ஏதாவது நசீஹத்து செய்வாங்க. ஆனால் இப்போ இந்த நேரத்தில் புஹர் தொழுது விட்டு நேர மின்பர் படியில் ஏறுகின்றார்கள். இன்றைய பாடத்தில் இந்த ஹதீஸை புகாரி இமாம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். மின்பர் படியில் ஏறி ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அருமை சஹாபாக்களே, தோழர்களே, இன்றையிலிருந்து கியாம நாள் வரை என்னென்ன நடைபெற இருக்கின்றதோ, என்னென்ன தேவைகள் உங்களுக்கு இருக்கின்றதோ, அல்லது என்னென்ன கேள்விகள் இருக்கின்றதோ, அந்த கேள்விகள் அனைத்தையும் இப்போது நீங்கள் என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளலாம். நான் உங்களுக்கு அதற்கு சரியான பதிலை சொல்கின்றேன். அதாவது இன்றையிலிருந்து கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா விஷயங்களும், அது கியாமத் நாளுடைய அடையாளமாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னால் வரக்கூடிய உம்மத்துகளுடைய நடந்திகளாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த உலகத்தில் அந்த காலகட்டத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடைபெறும் என்பதாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நீங்கள் கேளுங்கள் என்று மிம்பர் படியில் ஏறி பேசுகிறாங்க. சஹாபாக்கள்லாம் பார்க்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உச்சக்கட்ட நிலையில் இருக்கிறாங்க. அல்லாஹ்வோடு பேசக்கூடிய ஒரு உச்சக்கட்ட நிலை. அந்த நேரத்தில் நாம் என்ன கேள்வி கேட்குறது? இப்படி சொல்லிட்டாங்களே, திருப்பி சொல்கிறாங்க, சரூனி சரூனி, நீங்கள் கேளுங்க கேளுங்க, எதை வேண்டாலும் கேளுங்க, எதற்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் அமைதியாக இருக்கிறாங்க. எதை கேட்குறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமை இப்படி இருக்கிறது, ஒரு உச்சக்கட்டமான நிலைமையில் இருக்கிறாங்க. அதுவும் புஹர் தொழுகைக்கு பின்னாடி மிம்பர் படியில் ஏறி இப்படி கேட்குறாங்களே, என்ன செய்வதுன்னு தெரியாமல் ஒவ்வொரு சஹாபாக்களும் அமைதியாக இருக்கிறாங்க. அந்த இடத்துல சஹாபாக்கள் அழுத ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே, இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்களே.
அந்த கேள்விக்கு நாம் கேள்வியை கேட்டு அதுக்கு வேறு ஏதாவது பதில் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லிட்டுன்னு சொன்னால் அது கியாமத் நாள் வரை நடைபெறக்கூடிய ஒரு காரியமாக ஆயிருந்தேன். அப்போ ஏதாவது சிரமங்கள் ஏதாவது கஷ்டங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி எந்த கேள்வி கேட்கறதுக்கு அவங்க தயக்கமாக இருக்கிறாங்க, பயத்தோடு இருக்கிறாங்க. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தையை சொல்லிவிட்டால் இன்ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அந்த வார்த்தை வஹியாக அறிவிக்கப்பட்டது. அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய எல்லா வார்த்தைகளும் அல்லாஹுடைய வஹி, அல்லாஹுவின் மூலமாகத்தான் அவர்கள் அதை செய்கின்றார்கள். அப்போ நாம் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு அவங்க பதில் சொல்லிட்டுன்னு சொன்னால் அது கியாமத் நாள் வரைக்கும் அந்த சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கும். அது ஏதாவது கஷ்டமாக ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி சஹாபாக்கெல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. ஒரே ஒரு சஹாபி இருந்து அவங்க பேர் அப்துல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவங்க எழுந்து ஒரு கேள்வி கேட்க, யாரை சொல்லலாம், என்னுடைய தகப்பனாருடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கேளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது கியாமத் நாள் வரைக்கும் என்னென்ன சம்பவங்கள் நடைபெற வேண்டி இருக்கின்றதோ அது சம்பந்தமாக நீங்கள் எதை கேட்டாலும் கேளுங்க, நான் பதில் சொல்லுன்ட்டாங்க. அப்போ இந்த சஹாபி என்ன செய்கிறாங்க, எழுந்து எதை கேட்கணுன்னு தெரியாமல் யாரை சொல்லலாம், என்னுடைய தகப்பனாருடைய பெயர் என்னன்னு கேட்குறாங்க. அவர் பேர் அப்துல்லா. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உன்னுடைய தகப்பனார் பேர் ஹுதாஃபா. அப்போ அவரோட தகப்பனார் பேர் ஹுதாஃபா தான். அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ இந்த சஹாபி எதுக்காக வேண்டி இந்த கேள்வி கேட்குறாங்கன்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உச்சக்கட்டமான ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அல்லாஹோடு பேசக்கூடிய ஒரு உச்சக்கட்டமான நிலையில் இந்த நேரத்தில் நாம் ஏதாவது கேட்டு வேறு அவர் பதில் சொல்லிட்டேன்னு சொன்னால் ஏதாவது சிரமங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி தன் தகப்பனார் பேர் கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், ஒரு ஆடின், ஒரு மார்க்க அறிஞர் அல்லது ஒரு பெரிய மகான் மக்களுக்கு மத்தியில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. மார்க்க சம்மந்தப்பட்ட கியாமத் நாள் சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்வியை கேளுங்கன்னு அவங்க கேட்டேன்னு சொன்னால் அவங்க இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கேள்வியை கேட்பாங்க. மார்க்க சம்மந்தப்பட்ட கேள்விகளோ அல்லது ஃபிக்ஹ் சம்மந்தப்பட்ட கேள்விகள் அல்லது நமக்கு இருந்திருக்கக்கூடிய சந்தேகங்கள், இதை பற்றி ஏதாவது கேட்கலாம். என் வாப்பா பேர் என்னன்னு யாராவது கேட்பாங்களா? என்னுடைய வாப்பாவுடைய பேர் என்னன்னு யாராவது கேட்பாங்களான்னு கேட்டால் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது அந்த கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலை நேரம் அது அல்ல. ஆனால் இந்த இடத்துல அந்த சஹாபி அந்த கேள்வியை கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்கன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சக்கட்டமான நிலையில் இருக்கிறாங்க. இப்படி ஒரு கேள்வி கேட்டதுக்கு பின்னாடியாவது அவங்க கொஞ்சம் கீழே இறங்கி வந்துடுவாங்க, அதுக்கு பின்னாடி நம்ம தேவையான கேள்வியை கேட்கலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தில் தான் கேட்குறாங்க. அப்போ அது கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு பின்னாடி இப்பவும் சொல்கிறாங்க, சலூனி கேளுங்க, ஏதாவது கேளுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. சஹாபாக்கெல்லாம் நிசப்தமாக இருக்கிறாங்க. யார் போய் கேட்குறது, யார் முன்னெடுத்து கேள்வி கேட்குறது, எல்லாம் பயத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க, அழுது கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்படி ஒரு சம்பவம், இப்படி ஒரு செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு முன்னாடி செய்தது இல்லை. இந்த நேரத்தில் இப்படி கேட்குறாங்களே, உச்சக்கட்டமான நிலையில் இருந்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கறதுக்கு பயப்படுறாங்க. யாருமே கேள்வி கேட்க முடியல, கேட்கக்கூடிய சூழ்நிலையிலையும் இல்லை. கடைசியாக ஒரு சஹாபி இருந்து ஒரு கேள்வியை கேட்குறாங்க, ஒரு பதில் சொல்கிறாங்க. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். இன்றைய பாடத்தில் புகாரி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த சஹாபி யார் என்று சொன்னால், நாங்கள் எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு சஹாபி தான், மிகவும் மஷ்ஹூரான ஒரு சஹாபி. அல்லாஹ் யாருடைய நாவில் பேசுகிறான் என்று சொல்லுகின்றானோ அந்த சஹாபி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஏன்னா அவங்க தான் தைரியமானவங்க, அவங்க தான் நல்ல வீரமாக பேசக்கூடியவங்க. இஸ்லாத்திற்கு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதற்கு நேர நின்று அந்த சோதனைகள் எல்லாம் தடுத்தார்கள். இன்னும் சொல்ல போனால், அவங்க என்ன கருத்தில் ஒரு விஷயத்தை சொல்கின்றார்களோ அதற்கு தோதுவாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்குறான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு விஷயம் சஹாபாக்கள் அடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்பாங்க, அதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதில் சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த பதில் சொல்வார்களோ அந்த பதிலுக்கு தோதுவாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்கிடுவான். இப்படி நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுந்து மிம்பர் படி கிட்ட வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மிம்பர் படிக்கிட்ட வந்து மண்டியிட்டு, எழுந்து நின்று கேட்கல, மண்டியிட்டு பயத்தோடு கேட்குறாங்க, சொல்கின்றார்கள்,
ஏன்னா அந்த நேரத்தில் அவர்களை தவிர வேறு யாரும் பதில் சொல்லவும் முடியாது, யாரும் கேள்வி கேட்கவும் முடியாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர்கள் இருக்கின்றார்கள். இவங்க எந்த கேள்வியும் கேட்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க எந்த கேள்வியும் கேட்கல. ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அந்த வார்த்தையை சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக ஆகிவிட்டார்கள் என்ற ஹதீஸை இன்று பதிவு செய்திருக்கிறார்கள். அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்க? ரபீனா பில்லாஹி ரப்பம் வபில் இஸ்லாமி தீனம் வபி முஹம்மதின் நபியா. இந்த 3 வார்த்தை தான் சொல்கிறாங்க. அல்லாஹுவை நாங்கள் புரிஞ்சு கொண்டோம், இஸ்லாமிய மார்க்கத்தை அந்த தீனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், யா ரசூலல்லாஹ் உங்களை நாங்கள் நபியாக ஏற்றுக்கொண்டோம். இந்த 3 வார்த்தையை தான் சொல்கிறாங்க. வேறு கேமரா சம்மந்தப்பட்ட எந்த கேள்வியும் கேட்கல. அப்போ அல்லாஹ்வை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்கின்றானோ அதை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதற்கு மாற்றமாக ஒரு சிறிய காரியத்தை கூட நாங்கள் செய்ய மாட்டோம். இரண்டாவது, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மார்க்கமாக தீனாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். இந்த மார்க்கத்தில் என்ன சொல்லப்படுகின்றதோ அதை அனைத்தையும் நாங்கள் சரியான முறையில் எடுத்து அமல் செய்வோம். மூன்றாவது, உங்களை நபியாக ஏற்றுக்கொண்டோம். உங்களை நபியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையோடு நாங்கள் இருக்கின்றோம். ஏன், எதுக்கு, எப்படி, எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம். நீ என்ன சொன்னாலும் சரி, அந்த கேள்விக்கு நான் அந்த உங்களுடைய நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடக்கிறோம். இந்த 3 வார்த்தையை தான் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக ஆகிவிட்டார்கள். அப்போ சொல்லிவிட்டு அது இந்த சம்பவம் நடக்கும்போது மதீனாவுள்ள கடுமையான கோடை காலம், உஷ்ண காலம், வெயில் பயங்கரமாக அடிக்குது. அந்த நேரத்தில் தான் இந்த சம்பவம் நடைபெறுகின்றது. சும்ம கால உரிமத் அலையில் ஜன்னத்து ஒன்னார் ஃபி உருதி ஹாதல் ஹாயித். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியானதுக்கு பின்னாடி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் எனக்கு சுவர்க்கத்தையும் நரகத்தையும் காட்டப்படுகின்றது. இந்த பக்கத்தில் சுவர் இருக்குது பாருங்கள், அந்த சுவத்துக்கு பின்னாடி சொர்க்கத்தையும் நரகத்தையும் எனக்கு காண்பிக்கப்படுகின்றது. இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க, கோடை காலம் என்பது வெப்பம் அதிகமாக இருந்தால் நரகம் ஒரு மூச்சு விடுகின்றது. வருஷத்தில் 2 தடவை நரகம் மூச்சு விடுறது, அது கோடை காலத்தில். அந்த கோடை காலத்தில் நரகம் விடக்கூடிய அந்த மூச்சினுடைய அசர், அதனுடைய தன்மை தான் இந்த முழு உலகமும் கோடை காலமாக இருக்கிறது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொர்க்கத்தையும் நரகத்தையும் நேரடியாக காண்பிக்கப்படுகின்றது. நேரடியாக பார்க்குறாங்க. அவங்க எப்படி பார்த்தாங்க, எப்படி முடியும், அந்த சிந்தனையே நமக்கு வரக்கூடாது. அவங்க சொன்னாங்கன்னா அப்படி ஏற்றுக்கொள்கிறாங்க, அவ்வளோதான். நரகம் எங்கே இருக்குது, சொர்க்கம் எங்கே இருக்குது, அதனுடைய அளவு என்ன, அதனுடைய தன்மைகள் என்ன, அதை இந்த கண்ணு கொண்டு அங்கே பார்க்க முடியுமா, அதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் நம்மை போன்றவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நரகத்தையும் காட்டப்படுகின்றது, சொர்க்கத்தையும் காட்டப்படுகின்றது. அந்த நரகம் விடக்கூடிய மூச்சை கூட நான் என்ன செய்ய உணர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸை சொல்றது காரணம் என்னன்னு சொன்னால், தொழுகையை விடக்கூடியவர்களுக்கு என்ன தண்டனை இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகின்றார்கள். அப்போ தொழுகையை விடக்கூடியவர்கள், தொழுகையை தவறவிட்டவர்களுக்கு அல்லாஹு தஆலா சில தண்டனைகளை, சில பரிகாரத்தை வச்சிருக்கிறான். ஆனால் அந்த நாம் செய்த அந்த தவறுகளுக்கு அல்லாஹ்விடத்தில் நாம் தௌபா செய்து பாவ மன்னிப்பு கேட்டு சரியான முறையில் தொழுகையை நாம் சரியான நேரத்தில் தொழுதால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னொரு இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு தடவை இரவு நேரத்தில் எல்லா சஹாபாக்களையும் பக்கத்தில் உட்கார வைத்து சந்திரன் பௌர்ணமி 14 அன்று சந்திரன் எப்படி தெரியுமோ அந்த சந்திரனை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த சந்திரனை, பௌர்ணமியாக இருக்கக்கூடிய இந்த பரிபூரணமான சந்திரனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எவ்வளோ முழுமையாக இருக்கக்கூடிய அந்த சந்திரனை, எவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய அந்த சந்திரனை எந்த திரையும் இல்லாமல் இப்போது
எப்படி நீங்கள் பார்க்கின்றீர்களோ அதே போன்று நாளைய கயாம நாளில் அல்லாஹுவை நீங்கள் பார்த்தீர்கள். அப்படி நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு மிக ஒளிவாக தெரிவான். அதனால் அதை சொல்லிட்டு நீங்கள் 2 வக்து தொழுகையை தவற விடாதீர்கள். கபல குரூபி ஷம்ஸி வ கபல குரூபிஹா, அதாவது சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி தொழக்கூடிய தொழுகையையும் சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் தொழக்கூடிய தொழுகையையும் நீங்கள் விட்டு விடாதீர்கள். அப்படின்னா ஒன்று சுபஹ் தொழுகை, இன்னொன்று அஸ்ர் தொழுகை. இந்த 2 தொழுகையையும் நீங்கள் விட்டு விடாதீர்கள். பொதுவாக ஹதீஸில் எப்படி வருதுன்னு சொன்னால், தொழுகையினுடைய நேரங்கள்னா சூரியனை வச்சு தான் சொல்கிறாங்க. சூரியன் எப்போ உதயமாகும் அதுக்கு முன்னாடி சுபஹ் தொழுகை, அப்புறம் சூரியன் நடுவானத்திலிருந்து எப்படி சாய்கின்றதோ அந்த நேரத்தை லுஹர் தொழுகை, அது ஒரு குறிப்பிட்ட அளவு சாய்ஞ்சதற்கு பின்னாடி அஸ்ர் தொழுகை, சூரியன் மறைந்ததுக்கு பின்னாடி மக்ரிப் தொழுகை, அதில் இருந்து கொஞ்சம் நேரம் கழித்து சேர்ந்தேமல மறைஞ்சதுக்கு பின்னாடி இஷா தொழுகை. இப்படி ஒரு விளக்கத்தை ஹதீஸுகளில் சொல்கின்றார்கள். ஏன்னா அந்த காலத்தில் நாம் அணிந்திருக்கு போய் கடிகாரமாக வாட்சி எதுவுமே கிடையாது. சூரியனை வச்சு தான் நேரத்தை கண்காணித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆயத்தை ஓதி காட்டுகிறார்கள். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்லல் குரூப். நீங்கள் அல்லாஹ்வை துதியுங்கள், உங்களுடைய ரப்பை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். சூரியன் உதயமாகுவதற்கு முன்னாடியும் சூரியன் மறைவதற்கு முன்னாடியும். அப்போ ஃபஜ்ர் தொழுகையை அஸ்ர் தொழுகையை மிக விளக்கமாக எடுத்து சொல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு தடவை இந்த 2 உம்மத்துக்களுக்கு மத்தியில், அதாவது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உம்மத்துக்கள், மூசா நபி காலத்தில் வாழ்ந்த உம்மத்துக்கள், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த உம்மத்துக்கள், இவர்களுக்கு நமக்கு மத்தியில் உள்ள காலங்கள் வித்தியாசங்கள் இவைகளை பற்றினா சொல்லும்போது, இன்னமா பக்காவுக்கும் ஃபீமா சலஃப கபலக்கும் மினல் உமமி கமா பைன ஸலாத்தில் அஸ்ரி இலா குரூபி ஷம்ஸ். அதாவது அஸ்ர் தொழுகையில் இருந்து சூரியன் அஸ்தமிக்கின்ற வரை எவ்வளவு நேரம் இருக்கின்றதோ அந்த நேரம்தான் நம்முடைய நேரம். அதாவது அந்த அவ்வளவு குறுகிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். கியாமத்தை நாள் நெருங்கக்கூடிய அந்த குறுகிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை சுட்டி காட்டுவதற்காக இப்படி சொல்கிறாங்க. சொல்லிட்டு தௌராத்து வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு அமலை செய்யும்படி சொல்கிறான். ஒரு காரியத்தை நல்ல அமலை செய்யும்படி அல்லாஹ் கட்டளை இருக்கின்றான். அவங்க என்ன செய்கிறாங்க, காலையில் இருந்து சூரியன் நடுவானத்திற்கு வருகின்ற வரை அந்த அமலை செய்கிறாங்க, அந்த வேலைகளை செய்கிறாங்க. யார்? தௌராத்து கொடுக்கப்பட்ட யகூதிகள், தௌராத்து கொடுக்கப்பட்ட யூதர்கள், நம்முடைய பாஷையில் சொல்கிறாங்க யூதர்கள், யகூதிகள். அப்போ அவங்களையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அஹ்லுல் கிதாப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றாங்க. அவங்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு அமலை செய்யப்படி சொல்கிறான். ஆனால் அந்த அமல் எப்படி இருக்கணும்னு சொன்னால், காலையில் சூரியன் உதயமானதுக்கு பின்னாடி அந்த வேலையை செய்யணும். சூரியன் நடுவானத்திற்கு வருகின்ற வரை அந்த வேலையை செய்து முடிக்கணும். இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம், அதில் அவர்கள் அமல் செய்யணும். இரண்டாவதாக இஞ்சில் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய உம்மத்துக்கள், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு அமலை கொடுக்குறான். அந்த அமலை செய்வதற்கு ஒரு காலகட்டம் என்ன, அந்த சூரியன் நடுவானத்திலிருந்து லேசாக சாஞ்சதுக்கு பின்னாடியிலிருந்து அஸ்ர் தொழுகையை முடிக்கின்ற வரை, அஸ்ர் நேரம் முடிகின்ற வரை அவர்கள் அமல் செய்ய வேண்டும். சூரியன் நடுவானத்திலிருந்து சாஞ்சதுக்கு பின்னாடி அவங்களுடைய நேரம் ஆரம்பிக்கின்றது. சூரியன் மறைவதற்கு முன்னால் அஸ்ர் தொழுகையை முடித்ததற்கு பின்னாடி அந்த அமலை அவர்கள் செய்து முடிக்க வேண்டும். அடுத்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்துக்களாக நமக்கு அஸ்ர் தொழுகை முடிந்ததுக்கு பின்னாடி, அஸ்ர் தொழுகை எந்த நேரம் வச்சிருக்கிறோமோ அந்த தொழுகை முடிஞ்சதுக்கு பின்னாடியிலிருந்து அந்த நேரம் ஆரம்பமாகி மக்ரிப் சூரியன் அஸ்தமிக்கின்ற வரை எவ்வளவு நேரம் இருக்கிறதோ அந்த நேரத்தை அமல் செய்ய வேண்டும். இப்போ இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோன்னு சொன்னால், உம்மத்துக்களாகிய நாம்
குறைவான நேரத்தில் அமல் செய்கிறோம். குறிப்பிட்ட நேரம், அந்த நேரத்தை நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்துக்கிடுங்க. குறைவான நேரத்தில் அமல் செய்கிறோம். இரண்டாவதாக, இன்ஜில் வேதம் கொடுக்கப்பட்ட நசாராக்கள், கிறிஸ்தவர்கள் நம்மை விட கொஞ்சம் நேரம் அதிகம் எடுத்து அமல் செய்கின்றார்கள். மூன்றாவதாக, தௌராத்து வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் நம்ம 2 பேரை விட கொஞ்சம் அதிகமான நேரம் அமல் செய்கின்றார்கள். அதாவது ஒரு காலகட்டத்தை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டலாம். சுட்டி காட்டுறதுக்கு பின்னாடி இப்போ அவங்க அமல் செஞ்சுருக்கிறாங்கல்ல, அந்த செய்த அமல்களுக்கு அல்லாஹ் தஆலா கூலியை கொடுக்கணும். அப்புறம் தௌராத்து வேதம் கொடுக்கப்பட்ட அந்த யகூதிகள், யூதர்களுக்கு கீராத் என்று சொல்லக்கூடிய ஒரு அளவு, அந்த கீராத் என்ன, அதனுடைய அளவு என்ன என்பதை பற்றி உலமாக்கள் விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு அளவு, அந்த ஒரு அளவு காட்டுவதற்காக கீராத் என்று சொல்கின்றார்கள். அந்த ஒரு கீராத், நம்ம இப்போ சொல்லிக்கிற தங்கம் வந்து இத்தனை கேரட்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அது ஒரு கீராத். அப்போ அந்த ஒரு அவங்க செய்த அமலுக்கு அந்த கீராத்து கொடுக்கப்படுகின்றது. இரண்டாவதாக, இஞ்சியில் கொடுக்கப்பட்ட அந்த நசாராக்கள், அவர்களுக்கும் ஒரே ஒரு கீராத்து என்று சொல்லக்கூடிய நன்மையை தான் அல்லாஹ் கொடுக்கின்றார். ஆனால் குறுகிய நேரத்தில் அமல் செய்யக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துக்களாகிய நமக்கு அல்லாஹ் தஆலா கீராத்தைன், 2 கீராத்து, 2 பகுதி, 2 மடங்கு அதிகமாக நன்மையை கொடுக்கின்றார். செய்யக்கூடிய அமல் மிக சொற்பம், ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை மிக அதிகம். அந்த தௌராத்து இன்ஜில் வேதம் கொடுக்கப்பட்ட அந்த அஹ்லுல் கிதாப் என்று சொல்லக்கூடியவர்கள் அமல் செய்த நேரம் அதிகம், ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நன்மைகள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிகாரம் என்பது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அவர்கள் செய்த அமலுக்கு அல்லாஹ் தஆலா என்ன நன்மைகளை வைத்திருக்கிறான்னு அது மிக சொற்பமானது. அப்போ இப்படி முடிஞ்சதுக்கு பின்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த யகூதிகளும் நசாராக்களும் கேட்குறாங்க, அல்லாஹ் இடத்துல கேட்குறாங்க, ஐ ரப்புனா ஆத்தைத்த ஹாவுலாயி கீராத்தைன் வாத்தைத்தனா கீராத்தன் நஹனு குன்னா அக்ஸர அமலன். இது நீண்ட ஹதீஸ். அவங்க கேட்குறாங்க அல்லாஹ் இடத்துல, யார்? யூதர்களும் நசாராக்களும் கேட்குறாங்க, யா அல்லாஹ், நாங்கள் அதிகமான நேரம் அமல் செஞ்சுருக்கிறோம், ஆனால் நீ கொடுக்கக்கூடிய நன்மை, நீ கொடுக்கக்கூடிய பயன் மிக சொற்பமாக இருக்கிறது. ஆனால் இந்த உம்மத்துக்கள் சொற்பமான நேரத்தில் அமல் செய்கிறாங்க, அவங்களுக்கு அதிகமான நன்மையை கொடுக்கின்றாயே அப்படின்னு அல்லாஹ் இடத்துல முறையிடுறாங்க. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், இங்கே வாங்க, நீங்கள் அமல் செய்த அளவுக்கு நான் உங்களுக்கு கூலியை கொடுத்து விட்டானா இல்லையா? நீங்கள் உங்களுக்கு பேசப்பட்ட அளவுக்கு அமல் செஞ்சீங்க, அந்த அமல், அந்த செயலுக்கு தக்கவாறு உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்த அந்த கூலியை நான் கொடுத்து விட்டேனா இல்லையா? ஆம் யா அல்லாஹ், நீ கொடுத்துட்டா. நாங்கள் என்ன அமல் செஞ்சோமோ அதுக்குள்ள கூலி எங்களுக்கு கிடைச்சிட்டு. அப்படியானால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கூலியை நான் எந்த அநீதமும் செய்யவில்லை, எப்படி பேசினேனோ அப்படியே கொடுத்து விட்டேன், எந்த அநீதமும் செய்யலை. ஆனால் இந்த உம்மத்துக்களுக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துக்களாகிய நமக்கு அல்லாஹு தஆலா சொல்லும்போது என்ன சொல்கிறான், இந்த உம்மத்துக்களுக்கு நான் அதிகமாக கொடுப்பேன். ஹாதா ஃபதுலி ஊத்தீதிஹு மன் அஷாவ். இது என்னுடைய ஃபதுல், என்னுடைய சிறப்பு. நான் யாருக்கு நாடுகின்றனோ அவர்களுக்கு அதிகமாக கொடுப்பேன். ஆனால் உங்களுக்கு பேசின விஷயத்தை நான் எந்த குறைபாடும் வைக்கல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை சற்று நாம் சிந்தித்து பார்க்கணும். இந்த உம்மத்துக்கள் வயதில் மிக குறைந்தவர்கள், 63லேருந்து 70க்குள்ளே தான் வயசு. அதுக்கு மேலே போனோன்னு சொன்னால் அது போனஸ் தான். 70 வயசை தாண்டி போகிறோன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய ஃபضல். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவர்களுக்கும் நீண்ட ஹயாத்தையும் நல்ல ஆஃபியத்தையும் கூட ஆரோக்கியத்தையும் தந்து நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. நீ அப்போது நாம் செய்யக்கூடிய அமல்கள் மிக சொற்பமான அமல்கள், ஆனால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி மிக அற்புதமான, மிக மிக அளவில்லாத கூலியை அல்லாஹ் கொடுக்குறான். சற்று சிந்தித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க, 50 வக்து தொழுகை அல்லாஹ் கடமையாகினான். அந்த தொழுகையை வாங்கிட்டு வந்துட்டாங்க, மறுக்கையில், ஆரம்பத்தில் மறுக்கையில். இடையில மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, குறைக்கிறாங்க. ஒரு வேளை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறுக்கிடாமல் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 வக்து தொழுகையை கொண்டு வந்திருந்தால்
இந்த உம்மத்துக்களுக்கு 50 வக்து தொழுகை அவர்கள் கொண்டு வந்திருந்தால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு 50 பேரை தொழுகணும்னு சொன்னால் அரை மணி நேரத்துக்கு ஒரு தொழுகையை தொழுதுன்னா 48 தொழுகை தான் தொழுக முடியும். 48 வக்து 24 மணி நேரத்தில். அப்போ எப்படி சாப்பிட்றது, எப்படி தூங்குறது, எப்படி வியாபாரம் செய்கிறது, மற்ற காரியங்கள் எப்படி செய்கிறது, அதெல்லாம் நமக்கு புரியாத ஒரு விஷயம். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறுக்கிட்டு நம்முடைய உம்மத்துக்கள் மீது அவர்கள் இறக்கப்பட்டு என்ன செஞ்சாங்க? குறைச்சி 5 வக்தை கொண்டு வந்தாங்க. 5 வக்து கொண்டு வந்ததுக்கு பின்னாடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல மூசா கேட்குறாங்க, யார சொல்லலாம், அதான் என்ன செஞ்சான், இப்போ எனக்கு 5 வக்து தொழுகை கடந்தாக்கணும். அப்படியா? திருப்பி நீங்கள் போங்க. ஏன்னா உங்கள் உம்மத்துக்கள் இந்த 5 வேலையை கூட சரியாக தொழ மாட்டாங்க. இந்த 5 வக்தை கூட சரியான முறையில் தொழக மாட்டார்கள். நீங்கள் திருப்பி போய் அல்லாட்ட கேளுங்க அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி அனுப்புகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்கு மேலே நான் போக மாட்டேன், எனக்கு வெக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உம்மத்துக்களாகிய நம்மை பற்றி நன்றாக தெரிந்து வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த 5 வக்து தொழுகை இருக்குத, இந்த 5 வக்து தொழுகையையும் பள்ளியில் வந்து தொழக்கூடியவர்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்க மகனால் பார்த்துக்கிற வேண்டியதுதான். பள்ளியில் தொழக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, வீட்டில் தொழக்கூடியவர்கள், நேரம் காலம் கடந்து தொழக்கூடியவர்கள் இப்படி இருக்கிறாங்க. இப்போ எல்லா பள்ளிகளையும் நாம் பார்க்குறோம். குறிப்பிட்ட சில மனிதர்கள் மாத்திரம், வயசானவங்க, கொஞ்சம் வாலிபர்கள், சரியான முறையில் அந்தந்த வக்துக்கு வந்து பள்ளியில் தொழுகிறாங்க. அதிகமான மக்கள், அது வாலிபர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, பள்ளியினுடைய தொடர்புட்டு அப்படியே வெளியில் போயிட்டாங்க. இந்த தொடர்பே கிடையாது. பள்ளியில் வந்து தொழுகிறது அவங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல. ஜமாத்தோடு தொழுகிறது எவ்வளோ பெரிய சிறப்பு. அந்த ஜமாத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகள் என்ன எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆனால் அந்த பள்ளியோடு தொடர்போடு இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? ஒவ்வொரு பள்ளியிலையும் போய் பாருங்கள், பொஹர் தொழுகைக்கு 2 சஃப்பு, அல்லது சில பள்ளியில் போய் பார்த்தீங்கன்னா 3 பேர் 4 பேர், சில பள்ளியில் கொஞ்சம் கூட இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் வருஷத்துக்கு 2 தடவை தொழக்கூடிய பெருநா தொழுகையில் 1000 பேர் 500 பேர் இருக்கிறோம். அப்போ ஏன் நம்ம பள்ளியுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கிறாங்க நம்முடைய சமுதாய மக்கள் அப்படின்னு சொன்னால், தொழுகையினுடைய சிறப்புகள், தொழுகையினுடைய பல்தலகை பற்றி அவங்க விளங்கவே இல்லை. இப்போ எல்லாரும் எல்லா பக்கத்தும் பள்ளியில் வந்து தொழுவுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கும். அந்த வேலைகளை செய்வதற்கான ஒரு இடத்துக்கு போவாங்க, அங்கே போய் தொழுவாங்க, அந்த ஜமாத்தில் கலந்து கொள்ளலாம். எல்லா பக்துக்கும் நீங்கள் பள்ளிக்கு தான் வர வேண்டும் யாரும் சொல்ல மாட்டாங்க. செய்தால் நன்மை, ஜமாத்தோடு தொழுதால் அதிகமான நன்மை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலாவது ஒவ்வொரு வக்துக்கும் வர முடியாவிட்டாலும் ஒரே தான் ஒரு வக்துக்கு 2 வக்தாவது பள்ளியில் வந்து தொழக்கூடிய ஒரு சூழ்நிலையை வாய்ப்பை நாம் ஏற்படுத்துகிறோமா இல்லையா? பள்ளியினுடைய தொடர்பு இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் பயந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு பயங்கரமான ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க. யார் பாங்கு சொல்லி இகாமத்து சொல்லப்பட்டு பள்ளியில் ஜமாத்தோடு தொழுகவில்லையோ, ஆண்களை பார்த்து பள்ளியில் ஜமாத்தோடு தொழுவதற்கு வரவில்லையோ, அவர்களுடைய வீடுகளையும் அவர்களையும் நான் விறகு வைத்து எரித்து சாம்பலாக்க நாடுகிறேன் என்று சொன்னார்கள். நவுதுபில்லாஹ். அந்த சட்டம் மட்டும் நமக்கு பாஸ் ஆகியிருந்தால், பாராளுமன்றத்தில் சட்டசபையில் சட்டங்கள்லாம் பாஸ் பண்ணுற மாதிரி இந்த சட்டத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கடமையாகி இருந்தால், அப்போ ஒவ்வொரு வக்தும் பள்ளிக்கு போதுன்னு செய்வோம். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறாங்க பள்ளிக்கு வாங்க தொழுவாங்கன்னு சொன்னால் நாம் ஏன் போகிறது இல்லை? ஒவ்வொரு ஜமாத்தில் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? நீங்கள் எவ்வளோ தான் வீட்டில் தொழுதாலும் ஒரே ஒரு பாக்கியத்தை நீங்கள் அடையவே முடியாது. அந்த பாக்கியம் ஜமாத்தில் மட்டும்தான் கிடைக்கும். நாம் எவ்வளோ தான் தொழுதாலும் சரி, அந்த அமல்களில் எவ்வளோ அமல்கள் செய்தாலும் ஒரே ஒரு பாக்கியத்தை நாம் ஜமாத்து இல்லாமல் தொழுதால் அந்த பாக்கியத்தை அடைய முடியாது. அது என்னன்னு சொன்னால், இமாம் ஃபாத்திஹா சூரா ஓதி ஆமீன் சொல்லும்போது நாமும் ஆமீன் சொல்கிறோம்ல, நாம் சொல்லக்கூடிய நேரத்தில் மலாயிகத்துமார்களும் ஆமீன் சொல்கின்றார்கள். அந்த மலாயிகத்துமார்கள் ஆமீன் சொல்லக்கூடிய நேரத்தில் யாருடைய ஆமீனும் மலாயிகத்துமார்கள் சொல்லக்கூடிய ஆமீனும் ஒன்றாக நேர்பட்டு இருக்கின்றதோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். இந்த பாக்கியம் தொழுகையில் ஜமாத்தில் இல்லைன்னு கிடைக்குமா? அப்போ எத்தனை பேர் இந்த வாய்ப்பை தவற விடுகின்றீர்கள்? ஜமாத்துக்கு வராதவர்கள் ஏதாவது குறிப்பிட்ட நேரமாவது தொழுகைக்கு வரணும்.
அது யாராக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, பள்ளியோடு தொடர்போடு இருக்கணும். இதுக்கு தான் இந்த தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க. நாளைய கியாமத்து நாளையில் 7 நபர்கள் அல்லாஹ்வுடைய அரிசில் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அரிசினுடைய நிழல் வெப்பம் அதிகமாக இருக்கிறது. நரகம் ஒரு மூச்சு விட்டாலே பூமியில் என்ன செய்ய கோடை காலமாக இருக்குது, நம்மளால் தாங்க முடியல. ஆனால் நரகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மஹ்ஷர் மைதானத்தில் வைத்து அந்த சூரியனுடைய வெப்பம் எவ்வளோ இருக்கும், அதனுடைய கஷ்டங்கள் எவ்வளோ இருக்கும் என்பதையெல்லாம் நாம் தெரிந்திருக்கிறோம். உலமாக்கள் பதில் சொல்லி ஹதீஸ் மூலமாக சொல்லி தந்திருக்கின்றார்கள், நாம் விளங்கி இருக்கிறோம். அவ்வளோ தெரிந்திருந்தோம் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா 7 நபர்களுக்கு மாத்திரம் தன்னுடைய அரிசியினுடைய நிழலை கொடுக்கின்றான். அந்த நிழலில் அவங்க என்ன செய்வாங்க, இழப்பாருவாங்க. அவர்கள் ஒருவர் தான், அது 7 விஷயங்கள் வருது, அதில் ஒருவர் யாருன்னு சொன்னால் அல்லாஹுடைய பள்ளியோடு தொடர்புல இருக்கக்கூடியவர்கள், அதாவது அந்தந்த வக்துக்கு ஜமாத்துக்கு வரக்கூடியவர்கள். இதில் நன்மை ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு நமக்கும் சில பிரயோஜனங்கள் இருக்குது. இப்போ ஒரு மனிதர் வளமாக தொழுவு வர்றாங்க, ஜமாத்துக்கு வர்றாங்க, 2 நாள் வரையில் அல்லது ஒரு நாள் வரையில்னு சொன்னால், ஏன் அந்த மனுஷன் டெய்லி தொழுவு வருவாங்களே, இப்போ ஏன் தொழுவு வரையில் இல்லை, அவங்களுக்கு ஏதாவது சுகவீனமாக இருக்குது அப்படியா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, போய் சுகத்தை விசாரிக்க போவாங்க. அப்படி இன்னொரு மனிதர் அவர் ஏன் வரையில், அவங்க ஏதாவது சொந்த வேலையை வெளியூருக்கு போயிருக்கிறாங்க. இப்படிலாம் நமக்கு தெரிஞ்சு கொள்ள முடியுது, ஒவ்வொருத்தையும் பற்றி நமக்கு தெரிஞ்சு கொள்ள முடியுது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம், அந்தந்த மஹல்லாவில் உள்ளவர்கள் அந்த மஹல்லாவுடைய ஜமாத்தில் தொழ வேண்டும். சில நேரங்களில் வேலைகள் காரணமாக வெளியில் சென்றாலும் கூட எந்த இடத்துல ஜமாத்து தொழுகை நடைபெறுகின்றதோ அந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. நாம் ஒரு வியாபாரம் செய்கிறோம், ₹1 லாபம் கிடைக்குது, உதாரணத்துக்கு சொல்லணும், ₹1 லாபம் கிடைக்குது. இன்னொரு வியாபாரத்தை செய்கிறோம், ₹27 நமக்கு நன்மை கிடைக்கிறது, ₹27 பங்கு கிடைக்குது. அப்படின்னா நாம் எதை தேர்ந்தெடுப்போம்? எது அதிகமாக கிடைக்கிறதோ அந்த வியாபாரத்தை தான் செய்ய முயற்சி பண்ணுவோம். இதுதான் நம்முடைய இயற்கையான ஒரு வழிமுறை. அப்போ ஜமாத்தோடு தொழுதா 27 நன்மை, இந்த ஹதீஸ்லாம் எழுதி போடப்பட்டிருக்கு வளைவில். ஜமாத்தோடு தொழுதால் 27 நன்மை அதிகமாக கிடைக்கும். அப்போ அந்த 27 விட்டுட்டு நாம் ஒன்றை தேடிட்டு இருக்கோம். ஆனால் துன்யாவினுடைய விஷயத்தில் எங்கே அதிகமாக கிடைக்குன்னு நினைக்கிறோமோ அங்கே போகிறோம். தப்பு இல்லை. துன்யாவுடைய விஷயத்தில் எவ்வளோ ஹலாலான முறையில் எவ்வளவு சம்பாதிக்கணுமோ அவ்வளோ சம்பாதிக்கலாம். ஆனால் ஹலாலான முறையில் இருக்கணும், அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அல்லாஹுடைய ரசூல் எது சொல்லி இருக்கிறாங்களோ அதில் நாம் என்ன செய்யணும், கொஞ்சம் முயற்சி பண்ணி அந்த அமல்களை செய்ய முயற்சி பண்ணணும். சொர்க்கத்தினுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது 2 தொழுகை, சுபுஹ் தொழுகை, இஷா தொழுகை, இந்த 2 தொழுகையில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் பயன்களை என்னுடைய உம்மத்துமார்கள் அறிந்திருந்தால், அதாவது சுபுஹ் தொழுகையிலையும் இஷா தொழுகையும் ஜமாத்தோடு தொழக்கூடிய நேரத்தில் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், என்ன பயன்கள் கிடைக்கும் என்பதை நாம் அறிந்திருந்தால், என்னுடைய உம்மத்துக்கள் அறிந்திருந்தால் அவர்கள் தவிழ்ந்து பள்ளிவாசலுக்கு வருவார்கள். சைக்கிளில் வரையில, பைக்கில் வர்றதில்லை, காரில் வர்றதுன்னு சொல்லிடல, நடந்து வர்றதுன்னு சொல்ல, நடந்து முடியாவிட்டாலும் பரவாயில்லை, தவிழ்ந்து பள்ளிக்கு வந்து ஜமாத்தில் கலந்து கொள்வாங்க. அப்போ அந்தளவுக்கு நன்மை அல்லாஹ் தஆலா வச்சுருக்கிறான். இப்போ நாமெல்லாம் அப்படியே இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நமக்கு செயல்படக்கூடிய ஆட்களை தந்திருக்கிறான், நடந்து போகக்கூடிய ஆட்களை தந்திருக்கிறான். ஒவ்வொரு இடத்தையும் பள்ளிவாசல் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே பள்ளி இருக்குது. அப்படியெல்லாம் இருந்து நாம் தொழுகையை பள்ளியில் போய் தொழுகவில்லை என்று சொன்னால் நாம் மிகவும் நஷ்டவாளர்களாக இருப்போம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சில மாணவர்கள், ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்கள், அங்கே ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், அசருடைய நேரத்தில் அசர் தொழுகை ஜமாத்துக்கு போக முடியாமல் அல்லது அந்த அசர் நேரம் முடிகிறதுக்கு முன்னாடி தொழக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தாமல் என்ன செய்கிறாங்க, ஸ்கூலில் படிப்பை கொடுக்குறாங்க. அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட மாணவர்கள் பேசும்போது, எங்களுக்கு அசர் தொழுக முடியலை, ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரக்காட்டியும் அசர் தொழுக கதாவாயிரும். இப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும்? அப்படின்னா என்ன, 5:30 மணி வரைக்கும் ஸ்கூல் நடக்குதுன்னு இருக்கணும். அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு பின்னாடி 5:30 மணிக்கு வீட்டுக்கு வந்து
பேக்கெலாம் வச்சுட்டு அப்புறம் உது செஞ்சு தொழுவை காட்டி மகரிப் ஆகி. ஏன்னா அந்த ஒரு டைமில் மகரிப் 6 மணி 5:55க்கெலாம் மகரிப் வரும். அப்போ அசர் தொழுக முடியாமல் போயிடுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்முடைய காயல்பட்ட ஜமாத்துல் உலமா சார்பாக அந்த பள்ளிக்கூடத்திற்கு சென்று அவர்களுடைய நிர்வாகிகளோடு நாம் தொடர்பு கொண்டு பேசணும். இப்படி ஒரு சூழ்நிலை உங்களுடைய ஸ்கூலில் இருக்கதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அது உண்மையாக இருந்தால், ஏன்னா மாணவர்கள் சொல்கிறாங்க, அது உண்மையாக இருந்தால் நீங்கள் அவங்க அசர் தொழுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும், கலா இல்லாமல் தொழுவதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களே திகைச்சு சொல்கிறாங்க, இல்லையே நாங்கள் அப்படி செய்யலையே, எல்லாருமே ஸ்கூல் முடிஞ்சவொன்னு போயிடுறாங்களேன்றாங்க. ஆனால் கடைசியாக விசாரிக்கும் போது எந்த மாணவர்கள் பாடத்தில் ரொம்ப வீக்காக இருக்கிறாங்களோ அந்த மாணவர்கள் மட்டும் உட்கார வைத்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் பாடம் நடத்தி அனுப்புகிறாங்க. அப்போ அதனால் அசர் தொழுவு கதாவை போயிடும். அப்போ அவங்கள்ட்ட நாங்கள் பேசும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை இன்ஷா அல்லாஹ் எங்கள் பள்ளியில் நாங்களே பள்ளிக்குள்ளேயே ஒரு மஸ்ஜிதை உருவாக்கி அங்கே பிள்ளைகளை தொழு வைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்ய முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதை செஞ்சு பாருங்கள், செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்போ தொழுகை விடுவதற்கு எந்த நேரத்திலும் கூட எந்த இடத்திலும் நமக்கு அனுமதி இல்லை என்பதை விளக்கிக் கொள்ள வேண்டும். ஆகையால் இளைஞர்கள், வாலிபர்கள், மற்ற பெரியவர்கள் சில பேர் நினைச்சாங்க கஷ்டப்பட்டு தொழுவு வந்துடுறாங்க. இவங்க எல்லாம் தொழுகையை பள்ளியோடு தொழ வைக்க வேண்டும், பள்ளியில் தொழ வேண்டும், பள்ளியினுடைய தொடர்போடு இருக்கணும். ஏன்னா நமக்குன்னு இது துனியாவில் வாழக்கூடிய இப்போ நம்முடைய வீடுகளில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். கடைசியில் ஒரு வாழ்க்கை வரும். அந்த வாழ்க்கையினுடைய வீடு என்னவென்று சொன்னால் பள்ளிவாசல் தான், கபிரிஸ்தான். 6 அடி தான், அதை தவிர ஒரு இஞ்சி கூட கூட்டி தரமாட்டாங்க. ஒரு கபிரிஸ்தானில் ஒரு மையத்தை அடக்கிறதா இருந்தால் 6 அடி தான். அந்த 6 அடிக்குள்ளே தான் நம்முடைய உடல் அடக்கப்படும். அதுதான் நம்முடைய இடம், நிரந்தரமான இடம். அப்போ நிரந்தரமான இடம்னு சொன்னால் என்ன? பள்ளிவாசலோட கபிரிஸ்தான். ஆனால் உலகத்தில் வாழும்போது நம்முடைய சொந்த வீடுகளில் வாழ்ந்துக்கிட்டு சந்தோஷமாக போயிட்டே இருக்கோம், பள்ளியை மறந்துடுறோம். அதனால் வரக்கூடிய காலங்களில் யாராக இருந்தாலும் சரி பள்ளியோடு தொடர்போடு இருக்கும்போது அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா பள்ளியினுடைய தொடர்பு மிக மிக அவசியம். அந்த தொடர்பு இருந்தால் நாளை கயாம நாளில் அல்லாஹுடைய அரிசியின் கீழ் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருகின்றான் என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தான வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருகின்றான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து இன்றைய பாடத்தில் புகாரி இமாம் அவர்கள் தொழுகையினுடைய சிறப்புகள் நிறைய சொல்லிகிட்டே வர்றாங்க, நேரம் முடிய போகுது. ஆனால் இகாமி ஸலாத்தி உயிதாஇ ஸக்கா, தொழுகையை நீங்கள் நிலையை நிறுத்துங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்று ஒரு பாடத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜக்காத்தினுடைய ஒரு சில விஷயங்கள், தலைப்புகளை மாத்திரம் இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா ஜக்காத்துடைய பாடங்கள் இதே புகாரி கிதாபில் 7வது ஜுஸுவில் அந்த பாடம் வருகின்றது. அந்த 7வது அன்றைக்கு பயன் பண்ணக்கூடிய ஆலிம் பெருந்தகை அவர்கள் ஜக்காத்தை பற்றி மிக விளக்கமாக சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ். ஆனால் அதனுடைய தலைப்பை மாத்திரம், ஜக்காத்து யாரின் மீது கடமை, எப்படி கடமை, அது எப்படி கொடுக்கணும், எவ்வளோ அளவு என்ன என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஏன்னா இப்போ தொழுகையினுடைய சட்டத்திட்டங்கள்லாம் நமக்கு தெளிவாக ஆக்கப்பட்டாச்சு. இப்படி தான் தொழுகணும், இப்படி தான் இருக்கணும், தொழுகை இப்படி குறை ஏற்பட்டால் இப்படி நிவர்த்தி பண்ணணும் எல்லாம் சொல்லியாச்சு. நோன்பை பற்றி நமக்கு சொல்லப்பட்டது, இப்படி நோன்பு வைக்கணும், இந்தந்த குறிப்பிட்ட காலத்தில் வைக்கணும், அது நோன்பில் ஏதாவது தவறு ஏற்பட்டால் இன்னென்ன பரிகாரம் செஞ்சுக்கணும்னு எல்லாம் சொல்லியாச்சு. ஹஜ்ஜுடைய அமல்களும் சொல்லப்பட்டு விட்டது, எல்லாமே நமக்கு சரி. ஆனால் ஜக்காத்துடைய விஷயத்தில் மாத்திரம் காலத்திற்கு தக்கவாறு, அதாவது பொருளாதாரத்துக்கு தக்கவாறு அதனுடைய சட்டத்திட்டங்கள் கொஞ்சம் முன்பின் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருள்கள், நாம் சம்பாதிக்கக்கூடிய வருமானம் என்பதெல்லாம் ஒரே முறையில் இல்லை, பல முறைகளை நாம் சம்பாதிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அதனுடைய சட்டத்திட்டங்கள் அந்த காலத்துக்கு தக்கவாறு என்ன செய்ய மாறுபட்டு கொண்டே இருக்குது. அதனால் மூத்த ஆலிம்கள் இருக்கிறாங்க, அவங்க இடத்துல நம்ம அதை கேட்டுக்கொண்டு அதனுடைய விளக்கத்தை தெரிஞ்சு கொள்ளணும். ஜக்காத்துடைய நிலைமை என்ன, அதனுடைய ஹிசாப் என்ன, அதனுடைய அளவு என்ன, எவ்வளோ கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும் என்பது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான். இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராயின் வரக்கூடிய ஒரு ஆயத்து, அதில் 8 கூட்டத்தார்களை சொல்கிறான். இந்த 8 கூட்டத்தார்களுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அதில் இப்போதைக்கு பார்க்குறதுன்னு சொன்னால் 4 அல்லது 5 கூட்டத்தார்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. லில் ஃபுகரா, ஃபக்கீர்கள், மிக ஏழை, பரம ஏழைன்னு சொல்லுவோம் இல்லை, அந்த பரம ஏழைகள் இருக்கிறாங்க, மிஸ்கீன்கள் இருக்கிறாங்க,
அப்புறம் அல்லபத்தி குலூபுகும், புதுசாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள், இஸ்லாத்தை புதுசாக ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறாங்க. அடிமைகள் இருக்கிறாங்க, அடிமைகள் இப்போ இல்லை. ஒல் ஹாரிமீன், கடனாளிகள் இருக்கிறாங்க. ஒஃபி சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதி செய்தவர்கள், போர் செய்தவர்கள். ஒபிலி சபீல், வழிபோக்கர்கள். இப்படி 8 கூட்டத்தார் அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இப்போ பார்க்கும்போது 4-5 கூட்டத்தார்கள் தான் இருக்கிறாங்க. அதில் ஃபுகராக்கள், மிஸ்கின்கள் இப்போ வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஜக்காத்தை வசூல் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது. ஜக்காத்து தொழுகையை வசூல் செய்கிறதுக்கான ஒரு ஆளை ஏற்பாடு செய்வாங்க. அவங்க போய் ஜக்காத்தை வாங்கிட்டு வருவாங்க. அவருக்கும் ஜக்காத்துடைய பொருளிலிருந்து சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்குது. அதான் ஆமீன். அப்புறம் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், அடிமைகள், இப்போ அடிமைகள் இல்லை. அப்புறம் கடனாளிகள், இப்போ கடனாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்தவர்கள் இப்போ அவங்க இருக்கிறாங்கன்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இப்போ ஜிஹாதன் நடைபெறவில்லை. ஒபிலி சபீல், வழிபோக்கர்கள். அதாவது நல்ல காசு, ஊரில் காசு வச்சுருக்கிறாங்க. எங்கேயோ வெளியூருக்கு போனாங்க, கையில் காசு இல்லை, ஒன்றும் இல்லை, என்ன செய்கிறது? அப்போ அந்த ஊரில் உள்ள மக்கள்கிட்ட ஜகாத் வாங்கலாம். இப்படி சட்டத்திட்டங்கள் இருக்குது. இந்த விஷயத்தில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். நாம் கொடுக்கக்கூடிய ஜக்காத்து யாருக்கு போய் சேருதுன்னு பார்க்கணும். யாரோ கேட்டாங்க கொடுத்தாங்கன்னு சொன்னால் அது ஜக்காத்து நிறைவேறாது, அது சதகாவாக போயிடும். அப்போ நாம் கொடுக்கக்கூடிய அந்த ஜக்காத்தினுடைய அமௌண்ட்டு, அதனுடைய தொகை இந்த 8 கூட்டத்தார்களில் இப்போது யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு போய் சேருவது நாம் பார்ப்பது நம்முடைய கடமை. அந்த அடிப்படையில் குர்ஆனுடைய ஆயத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஜக்காத்து எப்போது கடமையாகிறது என்று கேட்டால் உலமாக்களுக்கு மத்தியில் 2 கருத்து இருக்குது. ஒன்று, தங்கத்தை கணக்கு வைத்து ஜக்காத்து கொடுக்கணும். இன்னும் சில உலமாக்கள் வெள்ளியை கணக்கு வைத்து ஜக்காத்து கொடுக்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்கன்னா, 85 கிராம் தங்கம் யாரிடத்தில் இருக்கின்றதோ, அதற்கு மேலே யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் அந்த 85 கிராமுக்கு எவ்வளோ தொகை வருகின்றதோ அதை கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்கணும். வெள்ளியை எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் 595 கிராம் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவங்க ஜக்காத்து கொடுக்கணும். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் சொல்லும்போது அந்த காலத்தில் எப்போ சொன்னாங்களோ அந்த காலத்தில் தங்கத்தினுடைய விலையும் வெள்ளியினுடைய விலை இப்போ சொன்னாங்க பாருங்கள். தங்கம் 85 கிராம், வெள்ளி 595 கிராம், இந்த ரெண்டுடைய விலையும் ஒரே மாதிரி இருந்தது. அதனால் கொடுக்குறதுக்கு ஈஸியாக கணக்கை கொடுத்துடலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ தங்கத்தினுடைய விலை எவ்வளோ இருக்குது, வெள்ளியினுடைய விலை எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கணக்கு போட்டு பார்த்தோன்னு சொன்னால் 85 கிராம் தங்கம் அதனுடைய தொகை இன்றைய அளவு, இன்றைய நாளையில் அதனுடைய தொகை என்னவென்று சொன்னால் 10,85,000 ரூபா. இப்போ 1 கிராம் 12,000 தாண்டி போயிட்டே இருக்குது. 1 கிராம் தங்கம் 12,000 தாண்டி போயிட்டே இருக்குது. அப்போ 85 கிராம் சொன்னால் 10,85,000 ரூபா வருகின்றது. ஆனால் அதே நேரத்தில் வெள்ளி 595 கிராம் கணக்கு போட்டேன்னு சொன்னால் 1,31,000 ரூபா. இப்போ ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள் 10 லட்சம் ரூபாய் இருந்தால் ஜக்காத்து கொடுக்குறதா, அல்லது வெள்ளியை கணக்கு பண்ணி 1 லட்சம் ரூபாய் இருக்கிறவங்க ஜக்காத்து கொடுக்குறதா? இப்படி உலமாக்களுக்கு மத்தியில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. சில உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க, தங்கத்தை கணக்கெடுத்து அதனுடைய அமல் அதனுடைய தொகையை விட்டால் ஜக்காத்து கொடுக்கலாம். இன்னும் சில உலமாக்கள் இல்லை, தங்கத்தை கணக்கு பார்க்கக்கூடாது, இப்போது வெள்ளியை கணக்கு பார்த்து தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அதில் நம்ம மூத்த உலமாக்கள்கிட்ட கேட்டு இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் இந்த ரெண்டுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. இப்போ 10 லட்சம் ரூபா வச்சுருக்கிறவன் எத்தனை பேர் இருக்கிறாங்க நமக்கு தெரியும், எத்தனை பேர் இருப்பாங்க. அப்போ 1 லட்சம் ரூபா இருக்கக்கூடியவங்க, 1,39,000 ரூபா இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த வெள்ளியை கணக்கு பண்ணணும்னு சொன்னால் யார் இடத்துல 1,39,000 ரூபா இருக்குதோ அந்த தொகை 1 வருடம் தன்னுடைய கையில் இருக்கணும். அந்த 1 வருடம் இருந்ததுக்கு பின்னாடி அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். தங்கத்தின் அடிப்படையில் நாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் 10,80,000 ரூபா யார் கையில் இருக்கிறதோ அந்த தொகை 1 வருடம் இருந்தால் ஜக்காத்து கொடுக்கணும். இப்போ இது ரெண்டுக்கு ஏகப்பட்ட வித்தியாசம், கிட்டத்தட்ட 10 மடங்கு வித்தியாசமாக இருக்குது. அப்போ தங்கத்தை கணக்கு பண்ணி பார்த்தேன்னு சொன்னால் 10 லட்சத்துக்கு குறைவாக யார் வச்சுருக்கிறாங்களோ அவங்க ஜக்காத்து கொடுக்க மாட்டாங்க. வெள்ளியை கணக்கு பண்ணேன்னு சொன்னால் 1,39,000 ரூபா யார் வச்சுருக்கிறாங்களோ அவங்க ஜக்காத்து கொடுக்கணும். இப்போ எதை எடுக்கிறது?
ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரெண்டும் ஒரே அளவாக இருந்தது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பிரச்சனை வந்து போச்சு. இப்போ எதை எடுக்கிறதுன்னு சொன்னால், அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய உலமாக்கள் யோகபித்து சொல்கிறாங்க. அவங்க ஜகாத்தை பற்றி ஒரு கிதாபை எழுதி யோகபித்து என்னென்ன இமாம்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்களோ அந்த இமாமுடைய அடிப்படையாக வைத்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வெள்ளியை தான் நீங்கள் கணக்கெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, வெள்ளியினுடைய அளவு வந்துட்டுன்னு சொன்னால் நீங்கள் ஜகாத்து கொடுக்கணும். ஆனால் நமது நாட்டில், இந்தியாவினுடைய நாட்டில் இருக்கக்கூடிய உலமாக்கள் ரெண்டு கருத்து. ஒரு சிலவங்க தங்கம், இன்னொரு சிலவங்க வெள்ளி. அப்போ காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம நாட்டினுடைய கரன்சியை இந்த நாட்டினுடைய அரசாங்கம் தங்கத்தோடு இணைச்சி வச்சுருக்கிறாங்க. ஒரு நாட்டில் எவ்வளவு தங்கம் இருக்கிறதோ அந்த இருப்புக்கு தக்கவாறு தான் பொருளாதாரம் இருக்கும். அதனால் நம்ம நாட்டினுடைய அரசாங்கம் நம்முடைய கரன்சி, இந்திய நோட்டு இருக்குல்ல, அந்த நோட்டை தங்கத்தோடு கணக்கு வச்சு என்ன செய்கிறாங்க, அச்சிடுறாங்க. அதனால் நம்ம நாட்டில் நாம் தங்கத்தை தான் கணக்கு வைக்கணுங்கிறாங்க. சில உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க, அப்படி அல்ல, அந்த அரசாங்கம் தங்கத்தை கரன்சியோடு அவன் லிங்க் பண்ணாலும் சரி, அல்லது தங்கத்தை விட மிக உயர்ந்த இன்னொரு வஸ்துவோடு அவன் லிங்க் பண்ணாலும் சரி, நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. நம்முடைய ஷாரியா, நமக்கு சரியத்தை சொல்லக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் ஏற்றுக்கொள்ளணுமே தவிர, இந்த கவர்மெண்ட்டு, இந்த அரசாங்கம் எப்படி வச்சுருக்கிறாங்க அதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியானால் 10 லட்சத்திற்கு குறைவாக இருக்கக்கூடியவர்கள், குறைவாக 9 லட்சம் வச்சுருக்கான்னு சொன்னால் அவங்க ஜகாத்து கொடுக்க மாட்டான். அப்போ ஷரியத்தினுடைய அடிப்படையில் வெள்ளியை கணக்கு பண்ணி பார்க்கும்போது அவங்க குற்றவாளியாக மாறிடுறான், ஜகாத்து கொடுக்கலன்னு சொன்னான். அதனால் உலமாக்கள் வெள்ளியை கணக்கு பண்ணி நீங்கள் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அந்த வெள்ளியினுடைய அளவு என்ன, இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே யார் இருக்குதோ, யார் இடத்துல பணம் இருக்குதோ, அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே அந்த ஒரு வருஷம் ஆகினதுக்கு பின்னாடி அது கணக்கு பண்ணி ஜகாத்து கொடுத்துடலாம். 1 லட்சம் ரூபாய் வந்துன்னு சொன்னால் 2500 ரூபா பெரிய காசுல கொடுத்துடலாம். அதனால் இதையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிடுங்க. இது சம்பந்தப்பட்ட மேல் விவரங்கள் தெரிய வேண்டும் என்று சொன்னால் மூத்த உலமாக்களிடத்தில் நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டியதுதான். ஆகையினால் அடுத்த ரமலான் மாதம் வருது, எல்லோரும் கணக்கு பண்ணி ஜகாத்து கொடுப்பாங்க. அந்த ஜகாத்து கொடுக்கக்கூடிய பணம் யாரிடத்துல போய் சேருதுன்னு பார்க்கணும். எப்படி அது போய் சேருது, யாருக்கு கொடுக்கப்படுகின்றது. இப்போ கடனாளிகள் சில பேர், சில தாய்மார்கள் அல்லது சிலவர்கள் கேட்குறாங்க, என் மகனுக்கு படிப்பு செலவு ரூபா தேவைப்படுது, வீட்டில் உள்ள எல்லா செலவுக்கும் எங்கள்கிட்ட பணம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு, வீட்டில் வசதி வாய்ப்போடு வீடுகள் கட்டுவதற்கு அல்லது உடைகள் அணிவதற்கு எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது. ஆனால் என் மகனை காலேஜில் சேர்க்கறதுக்கு 5 லட்ச ரூபா கேட்குறான். இப்போ என் கையில் 5 லட்ச ரூபா இல்லை, என்னால் கொடுக்க முடியாது, நான் ஜகாத்து வாங்கலாமான்னு கேட்குறாங்க. நான் ஜகாத்து வாங்கி அந்த பணத்தை ஜகாத்துக்கு வாங்கி காலேஜுக்கு ஃபீஸ் கட்டலாமான்னு கேட்குறாங்க. மார்க்க சட்டப்படி செய்யவே கூடாது. ஏன்னா நீ படிக்க வைக்கிறது படிக்காமல் வைக்கிறது அது உங்களுடைய விருப்பம். அவன் இன்றைக்கு 5 லட்ச ரூபா கேட்பான், நாளைக்கு 10 லட்ச ரூபா கேட்பான், அதுக்கு மேலேயும் கேட்கலாம். அதுக்கு நீ சம்பாதித்து கொடு. உன்னுடைய மகனுடைய படிப்பு வகைக்காக வேண்டி மாத்திரம் நீ பணத்தை வாங்கி ஜகாத்து கொடுத்தன்னு சொன்னால், அன்றாடம் தேவை உள்ளவர்கள், சாப்பிட்றதுக்கு வசதி இல்லாதவங்க, வீடு சொந்தமாக இல்லாதவங்க, உடுக்க உடை இல்லாதவங்க, அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு சொன்னால் இந்த ஏழைகள், பரம ஏழைகளை அடிபட்டு விடுவார்கள். அதனால் அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்கள், காலேஜுகளுக்கு அவர்களுடைய ஃபீஸுக்காக வேண்டி நாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொடுக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்கள், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள், அவங்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குதுன்னு சொன்னால், நல்லா விளங்கிக்கணும், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்காக வேண்டி கொடுக்கலாம் என்று ஒரு சட்டத்தை உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அந்த அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பொருத்தமான அமலாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நாம் செய்யக்கூடிய அமல் குறைவாக இருந்தாலும் அவனுடைய ஃபضலை கொண்டு தான் ஏற்றுக்கொள்கின்றான். நாம் செய்யக்கூடிய அமல்களை கொண்டு அல்லாஹு தஆலா நமக்கு சொர்க்கத்தை தான் கேட்குறது யாருக்குமே ரைட்டு கிடையாது. யாருன்னா நான் இவ்வளோ அமல் செஞ்சுருக்கேன், இத்தனை நோன்பு வச்சுருக்கேன், எனக்கு சொர்க்கத்தை தான் கேட்கவே முடியாது. ஏன்னா அவனுடைய ஃபضல். ஏன்னா நாம் செய்யக்கூடிய அமலாம் எப்படி இருக்குது. இப்போ தொழுகை பற்றி நாம் பேசணும். தொழுகையில் லா ஃபாத்திஹத்த லா ஸலாத்த இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், அதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது ஃபாத்திஹா சூரா ஓதின்னு சொன்ன தொழுகையே இல்லை. இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஷாஃபி மذஹபில்
ஃபாத்திஹா சூராவை ஓத இல்லைன்னு சொன்னால் தொழுகையே இல்லை, தொழுகை உண்டாகாது, கண்டிப்பாக ஓதணும். அப்போ நாம் போயிட்டு இருக்கிறோம், ஒது செஞ்சு பள்ளிக்குள்ளே போகிறோம், இமாம் ஃபாத்திஹா சூரா முடித்து இன்னொரு சூரா முடித்து ருக்குவுக்கு போகிறாருன்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும், அவ்வள் தக்பீர் கட்டி கொண்டு அமைதியாக தக்பீர் கட்டிட்டு அப்புறம் தான் என்ன செய்யணும், சுஜூதுக்கு போகணும். சுஜூதில் போய் சேரும்போது இமாமும் சுஜூதில் இருக்கணும், ருக்குவில் போய் சேரணும். நாம் ருக்குவுக்கு போகும்போது இமாமும் ருக்குவில் இருக்கணும். சில பேர் வேகமாக போகிறாங்க, அங்கே இமாம் ருக்குலேருந்து எழுந்துடுவாங்க, இவரும் எழுந்துடுவார், அந்த ரக்காத்தே கூடாது. ஏன்னா அதில் ஒரு செகண்டாவது தறிப்பட்டு இருக்கணும், ஒவ்வொரு இடத்துலையும் தறிப்பட்டு இருக்கணும். அப்போ ஃபாத்திஹா சூரா முழுமையாக ஓத முடியவில்லை, ஆனால் நாம் பின்னாடி போகிறோம், இமாம் வந்து சூரா ஓதி முடித்து ருக்குவுக்கு போகிறாங்க, நாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் அதுகளுக்கு தான் ஓதுறோம், ருக்குவுக்கு போயிட்டாங்கன்னா நம்ம போயிடலாம். ஏன்னா நம்முடைய ஃபாத்தியாவினுடைய பொறுப்பை அங்கே இமாம் ஏற்றுக்கொள்கின்றார். ஆனால் முழுமையாக நாம் தொழுகையில் இருக்கும்போது ஃபாத்திஹா சூரா கண்டிப்பாக ஓதித்தாகணும். அதை ஓத இல்லைன்னு சொன்னால் தொழுகை கூடாது, அதில் ஒரு எழுத்து கூட நம்ம விடக்கூடாது. சில இடங்களில் ஓதுறாங்க அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன், அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். இதில் அர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு மீமோடு முடியுது, அப்புறம் திருப்பி மாலிகி யௌமித்தீன் இன்னொரு மீமோடு ஆரம்பிக்குது. இந்த ரெண்டு மீமும் விளங்கணும். அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் சொல்ல தொழுகை உண்டாகாது, ஏன்னா ஒரு மீம் போயிடுச்சு. அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இப்படி தான் ஓதணும், இதுதான் மார்க்க சட்டம். அப்போ ஃபாத்திஹா எப்படி சரியான முறையில் ஓதுனா தொழுகை கூடுமோ அதே போன்று இன்னொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா ஸலாத்த இல்லா பிஹுதூரில் கல்ப், உங்களுடைய இருதயம் தொழுகையில் இல்லாத வரை அந்த தொழுகை உண்டாகாது. அதாவது நாம் செய்யக்கூடிய அமல்கள், வெளியில் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாத்தையும் செய்யணும், சறுக்கு பறந்து எல்லாத்தையும் பேணி கையால் எப்படி தக்பீர் கட்டணும், ருக்குவுக்கு போகணும், சுஜூதுக்கு போகணும், எல்லாம் கரெக்டாக செய்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளே இருக்குது பாருங்கள், அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அது தொழுகையில் இருக்குதா, தொழுகை விட்டு அப்பாற்பட்ட வெளியில் இருக்குதா? நிச்சயமாக நாம் சொல்ல முடியும், எந்த மனிதர் இருந்தாலும் சரி, அல்லாஹு அக்பர் தக்பீர் கெட்டதுக்கு பின்னாடி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லான்னு சொல்கின்றவரை அல்லாஹுவை தாலாவை தவிர வேறு யாரையும் நான் நினைத்து பார்க்கவே இல்லை, என்னுடைய கல்வியில் அல்லாஹுடைய சிந்தனை மட்டும்தான் இருந்ததுன்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, கல்பு ஹாஜராகவில்லை ஆனால் உங்களுடைய தொழுகை கூடாது. அப்போ இது வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம். கல்பை எப்படி ஹாஜராக்கணும், அல்லாஹ்வுடைய தொழுகையில் இருக்கும்போது வேறு சிந்தனையே வரக்கூடாது. சில இமாம்கள், இந்த விசேஷமானவர்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் இன்னொரு சிந்தனை வந்துட்டு அவங்க தொழுகை வாத்திராயிரும். இன்னும் சொல்லப்போனால் நோன்பு பிடித்த காலத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் அவங்க நோன்பு வச்சேன்னு சொன்னால் நோன்பே கூடாதுன்னு இருக்குது. இப்போ அந்த காலகட்டம்னா எப்போது நமக்கு ஒரு நம்மளால் நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக முடியாது. அது அல்லாஹ்வுடைய ஃபض்ல் தான். நாம் செய்யக்கூடிய அமல்களை கொண்டு சொர்க்கத்தை அல்லாஹ்கிட்ட கேட்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய ஃபض்ல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத், இந்த ரெண்டும் தான் நம்ம சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்கும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அவங்க இருக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யா உமர், ஒரு காலகட்டம் வரும், உங்களை நீங்கள் மரணித்ததற்கு பின்னால் உங்களுடைய கபூரில் கொண்டு வைக்கும்போது அந்த கபரு உங்களுடைய எலும்புகளையும் உங்களுடைய சதைகளையும் என்ன செய்யும், இறுக்கி பிடிக்கும். அப்படின்னு நீங்கள் அதில் இறுக்கி பிடிச்சதன் காரணமாக எலும்பு எல்லாம் துண்டு துண்டாக ஆயிரும் அப்படின்னு ஒரு காலகட்டம் வரும்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க எப்பவும் அழகாக கேள்வி கேட்பாங்கல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக பேசுகிறவங்க எந்த சூழ்நிலையும் கேள்வி கேட்டுருவாங்க. யாரை சொல்லுங்களா, அப்படி அந்த கபூரில் அடக்கக்கூடிய நேரத்தில் இப்போ எங்களுக்கு என்ன ஈமான் இருக்கிறதோ அந்த ஈமான் இருக்குமான்னு கேட்குறாங்க. இப்போ உங்களோடு வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு என்ன ஈமான் இருக்கிறதோ அந்த ஈமான் அப்பவும் இருக்குமா, கபூரில் கொண்டு வைக்கும்போது இருக்குமான்னு கேட்குறாங்க. ஆம் யா உமர், நிச்சயமாக இருக்கும். அப்படியானால் என்னுடைய ஈமானை கொண்டு அந்த கபறுகளை நான் கிழித்து சுக்கு நூறாக்கி விடுவேன் என்று சொல்லி காட்டினாங்க. எதை? கபரு இவங்களை நெருக்குன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க அந்த கபரை நான் கிழித்து விடுவேங்கிறாங்க. அப்படின்னா அவங்களிடத்துல எவ்வளோ பெரிய ஈமான், சத்தியமாக இந்த ஈமான் இருக்குது. ஆனால் அவங்க அந்த நேரத்தில் யாரை சொல்லலாம், இப்போ நாம் செஞ்ச அமல் இருக்குமான்னு கேட்கல. இப்போ நம்ம எவ்வளோ அமல் செஞ்சுருக்கோம், இந்த அமல்னால் அங்கே வருமானு கேட்கல. அந்த அமல்களை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய ஃபض்ல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத், இந்த ரெண்டும் இருந்தால் தான். ஆனால் எல்லா அமலும் செய்யணும், எல்லா அமலையும் செய்ய வேண்டிய அமல்கள் பரிபூர்ணமான முறையில் செய்யணும். அதை விட இந்த ரெண்டும் மிகைத்து இருக்கணும். அப்படி மிகைத்து இருந்தால் நிச்சயமாக நாம் சொர்க்கவாதி.
ஆனால் அல்லாஹ்ட்ட கேட்கும்போது யாருந்தா நாங்கள் செய்த இந்த அமல்களின் காரணமாக முன்னெடுத்து நாங்கள் சொர்க்கத்தை கேட்கவில்லை, உன்னுடைய ஃபضலை கொண்டு கேட்குறோம். அதே உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு தடவை சொல்கிறாங்க, யா அல்லாஹ் நாங்கள் செய்த அமல்களை கொண்டு உன்னிடத்து நாங்கள் சொர்க்கத்தை கேட்கவில்லை, மாறாக நான் செய்திருக்கக்கூடிய இந்த அமலை கொண்டு என்னை நீ தண்டிக்காமல் இருந்தால் போதும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நல்ல அமல் செஞ்சுட்டு என்ன நீ தண்டிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கே தெரியுது நாம் செய்யக்கூடிய அமல் எப்படிப்பட்டது, நாம் செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளோ வெயிட் இருக்குது, எவ்வளோ அந்தஸ்து இருக்குது அவங்களுக்கே தெரியுது. அப்போ அவங்களுக்கே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னால் எவ்வளவு காலம் பின்தங்கி வந்திருக்கக்கூடிய நமக்கு அந்த அமல் எப்படி இருக்குது? இப்போ நம்ம சொல்ல முடியுமா, தொழுகையில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நினைக்க முடியலன்னு யாராவது சொல்ல முடியுமா? நான் உட்பட யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு வீக், ரொம்ப பலகீனமாக இருக்கிறோம் ஈமான்ல. அப்போ குறிப்பிட்ட ஒரு நேரமாவது அல்லாஹுக்காண்டி தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், கொஞ்சம் அல்லாஹ்வுடைய சிந்தனை கல்வியில் கொண்டு வரோம். இதைத்தான் ஆன்மீகவாதிகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தங்களுடைய முரீதுகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, எப்படி அல்லாஹ்வை சந்திக்கணும், அல்லாஹ்வுடைய சிந்தனை எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி சில பாடங்களை நடத்துவாங்க. அதாவது நாம் விலகி என்ன செய்யணும், அதன்படி அமல் செய்தால் நம்முடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். ஆகையினால் அல்லாஹு தஆலா இவ்வளோ நேரம் நாம் பேசிய விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அமல் செய்யணும், அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் தந்தருள்வானாக. இந்த மஜ்லிஸ் கியாம நாள் வரை நம்முடைய முன்னோர்கள் ஆபாக்கள் எந்த இஹ்லாஸான முறையில் ஆரம்பித்தார்களோ அதே இஹ்லாஸான முறையில் கியாம நாள் வரை இந்த மஜ்லிஸ் நடைபெறுவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்ட அனைவர்களுடைய பாவங்களையும் பிழைகளையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து அருளி நோயில்லாத வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சொந்த பந்தங்கள் யாரெல்லாம் சுகமில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா நல்ல சுகத்தையும் நல்ல ஆஃபியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தருள்வானாக. யார் யாரெல்லாம் சுகமில்லாமல் காரணத்தினால் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா நல்ல சுகத்தை கொடுத்து அந்த ஆஸ்பத்திரி வாழ்க்கையை விட்டு ஈடேற்றத்தை தந்தருள்வானாக. எல்லாவற்றிற்கும் நேராக நாம் மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் எங்கள் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்கூடாக பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலர் ரசூலில் கரீம். நித்திரை இல்லா நித்திய ஜீவன் சத்திய அல்லாஹ்வை நித்தமும் புகழ்ந்து எத்திக்கும் மனம் பரப்பும் தித்திக்கும் திருமறையை இத்தரையில் வித்திட்ட முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முத்தான மணிமொழிகளாம் அல் ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரி கிரந்தமதை மன சுத்தியுடன் ஓதிடும் பக்தி நிறை மாமன்றம் புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையின் 99ஆம் ஆண்டின் 3ஆம் தினமான இன்று 24/12/2025 புதன்கிழமை இன்று ஓதப்பட்ட நபிமா மணிமொழிகளுக்கான விளக்க உரையினை அல் மദ്രസத்துல் ஹாமிதியா மார்க்க கல்வி நிறுவனத்தின் பேராசிரியரும் காயல் நகர ஜமாஅத்துல் உலமா சபையின் செயலாளருமான கண்ணியத்திற்குரிய மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் எம்ஏ ஹபீபுர் ரஹ்மான் ஆலிம் மஹ்தரி அவர்களால் விளக்க உரை வழங்கப்பட்டு நாயனின் நல்லருள் நிறைவாய் சூழ நனிசிறப்போடு நிறைவடையும் தருவாயில் அமைந்துள்ளது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. இம்மஜ்லிஸின் பொருட்டினால் நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கியிருக்கும் ஹலாலான ஹாஜாத்துகளை நிறைவேற்றி தருவானாக. ஆமீன். இன்றைய தின செலவினை மர்ஹூம் அல்ஹாஜ் கானப்பா எஸ்ஏ முகமது சாலிஹ் அவர்களின் குடும்பத்தார்கள் ஏற்றுள்ளார்கள். அன்னவர்களின் குடும்பத்தாரின் ஹக்கில் துஆ செய்வதோடு அன்னவரின் குடும்பத்தைச் சார்ந்த மர்ஹூமாக்களின் பெயரில் யாசீன் ஹத்தம் ஓதி ஈசால் சவாப் செய்யுமாறும் உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை ரஜபு பிறை 4 நாளை ஓதப்படும் நபிமா மணிமொழிகளுக்கு 2 ஆலிம்கள் விளக்க உரை நல்க இருக்கிறார்கள். சிங்கப்பூர் நாகூர் சங்கத்தின் கல்வித்துறை மார்க்க கல்வி ஆசிரியர் கண்ணியத்திற்குரிய மௌலவி அல் ஹாஃபில் அஃதலுல் உலமா HBN ஷஹ்சாத் ஆலிம் அல் புகாரி அவர்களும் கேரளா கோழிக்கோடு குட்டிக்காட்டூர் ஜாமியா அன்வாரியா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில்
AM முஹம்மது சுல்தான் ஆலிம் பாக்கவி ஃபாதில் அன்வாரி அவர்களும் விளக்க உரை வழங்க இருக்கிறார்கள். எனவே பொதுமக்களும் பெருமக்களும் குறித்த நேரத்திற்கு மஜ்லிஸிற்கு ஏகி அல்லாஹ்வின் அருளையும் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியும் பெற்றேக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. حضرة سيدنا محمد صلى الله عليه وسلم وإلى حضرة سائر الأنبياء والعلماء الصالحين والشهداء والصالحين وإلى حضرة من أبيناهم أجمعين. الفاتحة. إنما تنذر من اتبع الذكر وخشي الرحمن بالغيب فبشره بمغفرة وأجر كريم. إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم كل شيء أحصيناه في إمام مبين. إذا حسن بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. امين. الحمد لله رب العالمين حمدا يافي نعمه ويكافي مزيدا وعفونا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي للرشد والهادي الى الصواب حجته البالغه وبرهانه القوي ودعوته العامه. اللهم فكما شرفتنا بسماع حديثه القويم واهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأناه وسمعناه مقرين بالعجز عن الإحاطة بمعناه. اللهم فكما أكرمتنا بسماع الفاظ وجعلنا من جملته حفاظ. اللهم قرب إلى فهمنا بعيد معانيه ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب بنواهيه. اللهم إنا بك وبما جاء به هذا النبي المؤمنون وبما أخبرنا به من الغيب والوعيد مصدقون. وثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق بقلوبنا واغفر ببركته جميع ذنوبنا. اللهم أوصل مثل ثواب ما قرأنا من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة مقبولة متصلة من لا إلى روح سيدنا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح أهل بيت النبي صلى الله عليه وسلم وثم إلى أرواح أهل البدرين والأحدين والخندقين والتبوقين رضوان الله تعالى المجمعين وثم إلى أرواح إمام المحدثين أبا عبد الله محمد إسماعيل البخاري رضي الله تعالى وإلى روح سيدنا الشيخ المحدثين مسلم بن حجاج الكشيري النيسابوري رضي الله تعالى وثم إلى أرواح سائر المفسرين والمحدثين رضوان الله تعالى عنهم أجمعين وثم إلى روح سيدنا قطب الرباني والغوث السمداني محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى وإلى روح سيدنا قطب الأكبر والغوث الأشعري سيدنا أبو الحسن علي الشاذلي رضي الله تعالى وإلى روح سيدنا قطب الحمد خواجة محي الدين الشيخ رضي الله تعالى وإلى روح سيدنا سيد أحمد الكبير الرفاعي رضي الله تعالى وإلى روح سيدنا العارف الله فواد رضي الله وسيد أحمد البريم متابع وأبو بكر سلم متابع رضي الله تعالى ثم إلى أرواح كل ولي الله تعالى من مشارق الأرض إلى مغاربها إلا الله يحمينا بحمايته ونفعنا الله بعلومه وأسرارهم بأعمالهم الصالح. اللهم اغفرنا في اللحم ببركاتهم. ثم إلى أرواح جميع المؤسسين والواقفين والناصرين والساعين لهذا المجلس الشريف وثم إلى أرواح من أبيناهم. اللهم اغفر لهم ورحمهم. اللهم اغفر لهم ورحمهم. اللهم اغفر لهم ورحمهم وآنس الله وحشتهم ورحم الله غربتهم ونفس الله كروبتهم ونور الله ذريحهم وتقبل الله من حسناتهم وتجاوز الله عن سيئاتهم وغفر الله ذنوبنا وذنوبهم في جنات النعيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. اللهم اجعل قبورهم روضا من رياض الجنان ولا تجعل قبورهم حبرا من حبرة النيران. اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك محمد صلى الله عليه وسلم وأنت المستعان وعليك البلاء ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم ارزقنا حج بيتك الحرم وارزقنا زيارة وشفاعة نبينا محمد صلى الله عليه وسلم مرات بعد مرات. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات
المسلمات رب ارحمهما كما ربياني صغيرا اللهم اجعل آخر كلامنا بقول لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله